Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் சாதிய மோதல்களை தடுக்க அரசுக்கு பரிந்துரை அளிக்க அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழுவின் அவகாசத்தை இந்த மாத இறுதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் கூற கேட்கலாம். வணக்கம் சங்கரன், தமிழக அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். கடந்த ஆண்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இருக்க ஒரு அரசு பள்ளியில் ஒரு மாணவனை சக பள்ளி மாணவர்கள் வீடு புகுந்து கத்தியால் வெட்டிய சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளில் சாதிய மத மோதல்களை தடுப்பதற்கான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த குழு தமிழகம் முழுவதும் பல தரப்பினரிடமிருந்து ஏற்கனவே கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதமே இந்த குழு தமிழக அரசிடம் அறிக்கை அளிக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு காரணமாக அந்த அறிக்கை அளிப்பது என்பது தள்ளி போயிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மாதம் இறுதி வரை சந்துரு அந்த ஒரு நபர் குழுவிற்கு கால அவகாசத்தை நீட்டி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. எனவே இந்த மாத இறுதிக்குள்ளாகவோ அல்லது அடுத்த ஜூலை முதல் வாரத்திலேயோ நீதியரசர் சந்துரு தமிழக அரசிடம் அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து பல்வேறு முக்கிய அரசாணைகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக மாணவர்கள் தங்களுடைய சமூக அடையாளங்களை வெளிப்படுத்தும் வகையிலான கயிறுகளை கைகளிலோ அல்லது கழுத்திலோ அணிவதற்கு தடை விதிக்கப்பட இருக்கிறது. மேலும் சில கட்டுப்பாடுகள் எல்லாம் அமலுக்கு வர இருக்கின்றன. நீதியரசர் சந்துரு அறிக்கை அளித்த பிறகு இது தொடர்பான அரசாணைகள் வெளியாகும் என்ற தகவல்களையும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.